வாழ்க்கையில் நடக்கும் நல்ல நிகழ்வுகளிலும் தீயவைகளை தட்டி கேட்பதிலும் நம்முடைய பங்களிப்பு சமமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த அதிகாலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை எத்தனை பேர் பார்க்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. பல சமயங்களில் தூக்க கலக்கம் களைந்து கண் விழிக்கிற நேரத்தில் உங்களோடு தினமும் நான் உரையாடி கொண்டிருந்திருக்கிறேன். ஆனால் இந்த உரையாடல் என்பது ஒரு நாளை துவங்குகிற நேரத்தில் நாம் உண்மையில் தூக்கத்தை பற்றி பேசுகிற ஒரு நாளாக இந்த நாளை நாம் துவங்கலாம் என்று நினைக்கிறேன். ஏனென்று கேட்டால், இன்றைக்கு மனித சமூகத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக இன்றைக்கு மாறியிருப்பது என்பது இந்த தூக்கம் என்கிற ஒரு விஷயம். தூக்கம் என்பது உயிரியல் ரீதியாக ஒரு மனித உடலுக்கு உணவும் தூக்கமும் தான் மிக ஆதாரமான முதன்மையான தேவைகள் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் உங்களுக்கு இந்த உணவும் தூக்கமும் உரிய விகிதத்தில் இருந்தால்தான் உங்கள் உடல் என்பது சரியாக செயல்படும், முறையாக செயல்படும். உங்கள் உடலை சார்ந்து தான் உங்களுடைய மனமும் இயங்குகிறது. ஆனால் பல சமயங்களில் இந்த தூக்கம் என்பது மனிதர்களிடமிருந்து பறிக்கப்படக்கூடிய ஒன்றாக, சரியாக அமையாத ஒன்றாக இருப்பதை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கை முறையில் நடந்திருக்கக்கூடிய பல மாற்றங்களின் வழியாக நாம் பார்க்கிறோம். இப்பொழுதெல்லாம் நான் நிறைய இடங்களில் பார்க்கிறேன். வேலை செய்யக்கூடிய இடங்களில் தூங்கி விழுகிறவர்கள், பிரயாணத்தில் தூங்கிக் கொண்டே பிரயாணம் செய்கிறவர்கள், ஏன் இன்னும் சில சமயம் ஏதாவது ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கும் போது கூட ஒரு சிறு தூக்கம் போடுகிறவர்கள், இப்படியெல்லாம் நிறைய மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன். அதாவது எங்கெல்லாம் தூங்குவதற்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தூங்கிக் கொள்ளக்கூடிய மனிதர்களை நிறைய பார்க்க முடிகிறது. எதற்காக தூக்கம் என்பது இத்தகைய ஒரு நெருக்கடியாக மனித வாழ்க்கையில் மாறிவிட்டது? நம்முடைய வாழ்க்கை முறையில் நம்முடைய நேரத்தை பயன்படுத்துவதில் தூக்கத்திற்கும் ஓய்வுக்கும் கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம் வேறு பல விஷயங்களுக்கு கொடுப்பதின் வாயிலாக நாம் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு நம்முடைய உடலுக்கு அநீதி இழைத்து கொண்டிருக்கிறோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதில் நாம் மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இளைஞர்களை, குறிப்பாக மாணவர்களை இந்த தூக்கமின்மை என்கிற பிரச்சனை எப்படி பாதிக்கிறது என்பதாகும். குறிப்பாக குழந்தைகளை எப்படி பாதிக்கிறது என்பதாகும். ஒரு குழந்தை ஆரோக்கியமாக வளர்ச்சி பெற வேண்டுமென்றால் ஒரு நாளைக்கு குறைந்தது 8 to 10 மணி நேரம் அந்த குழந்தை உறங்க வேண்டும். அப்போதுதான் அந்த குழந்தைக்கு தேவையான புத்துணர்ச்சியும் ஓய்வும் கிடைக்கும். அதனுடைய உடலும் மனமும் ஒரு கூர்மையாக செயல்படுவதற்கும் ஆரோக்கியமாக செயல்படுவதற்கும் இந்த தூக்கம் என்பது மிக மிக அவசியம். நான் என்னுடைய பள்ளி நாட்களை நான் நினைத்து பார்க்கிறேன். காலையில் எங்களுடைய பள்ளிகள் என்பது ஒரு 9-9:30 மணிக்கு துவங்கும். நாங்கள் ஒரு 7-7:30 மணிக்கு எழுந்த பிறகு நிதானமாக கிளம்பி பள்ளிக்கு செல்வோம். மாலையில் பள்ளி விட்டு வந்ததும் வீட்டிலே ஒரு குட்டி தூக்கம் போட்டுவிட்டு பிறகு மாலையில் விளையாடுவது, பிறகு இரவில் தூங்கச் செல்வது என்று விளையாட்டும் படிப்பும் ஓய்வும் ஒன்றோடொன்று பிணைந்த ஒன்றாக, ஒன்றோடொன்று ஒரு இயைந்த ஒன்றாக இருந்த ஒரு காலங்களை நான் நினைத்து பார்க்கிறேன். ஆனால் இன்றைக்கு நம்முடைய குழந்தைகள் அப்படி இருக்கிறார்களா என்பதை நினைத்து பாருங்கள். சென்னையில் அல்லது வேறு பல நகரங்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் காலையில் 7:30 மணிக்கே பள்ளிகள் துவங்கக்கூடிய பல பள்ளிகள் இருக்கின்றன. அதாவது குழந்தைகள் 7:30-7:45 பள்ளி வளாகத்திற்குள் இருக்க வேண்டும் என்கிற கெடுபிடிகள் இருக்கின்றன. அண்மை பள்ளிகள் போன்ற ஒரு கோட்பாடுகள் இங்கு பின்பற்றப்படாததால் வெகு தொலைவில் இருந்தெல்லாம் குறிப்பிட்ட பள்ளிக்கு வந்து குழந்தைகள் படிக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒரு குழந்தை சாதாரணமாக அதிகாலையில் 5 மணி 5:30 மணிக்கெல்லாம் எழுப்பிவிடப்படுவதும், அவசரமாக தூக்க கலக்கத்தோடு அவர்கள் எழுப்பி பள்ளிகளுக்கு அனுப்பப்படுவதும் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவிற்கு யதார்த்தமாக இருக்கிறது. இதில் மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஏற்கனவே விளையாட்டிற்கான இடம் என்பது நம்முடைய ஒரு கடுமையான ஒரு பாடத்திட்டங்களின் வழியாக சுருக்கப்பட்டு விட்டது. பல பள்ளிகளில் விளையாட்டிற்கான அவகாசமே கிடையாது. விளையாட்டு என்பது உடம்பை புத்துணர்ச்சி செய்து கொள்வதற்கான ஒரு விஷயம். இந்த நிலையில் அதிகாலையில் எழுப்பி அனுப்பப்படுகிற குழந்தைகள் வகுப்பறைகளில் தூங்கி வழிவதும் அல்லது பாடங்களில் கவனம் செலுத்த முடியாததும், அதன் காரணமாக ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்திற்கு ஆட்படுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் தூங்காமல் இருந்தால் சும்மாவே உங்களுக்கு மன அழுத்தம் வரும். அப்படி இருக்கிற போது மேற்கொண்டு பாடச்சுமையும் அவர்களுடைய மூளையில் திணிக்கப்படுகிற போது கடும் மன அழுத்தத்திற்கு அவர்கள் ஆட்படுவதை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இது போன்ற ஒரு
தூக்கமின்மையின் காரணமாக அவர்களை பாதிக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை, சரி பள்ளியை விட்டு மாணவர்கள் வெளியே வந்த பிறகு அவர்கள் வீட்டில் ஓய்வெடுக்கலாம் என்றால் அதுவும் முடியாது. ஏனென்றால் நிறைய குழந்தைகள் சிறப்பு வகுப்புகளுக்கு அனுப்பப்படுகிறார்கள், சிறப்பு பயிற்சிகளுக்கு அனுப்பப்படுகிறார்கள். நம்முடைய பெற்றோர்களுக்கு நம்முடைய குழந்தைகளை எப்படியாவது மேதைகளாக்கி விட வேண்டும் என்கிற ஒரு கனவு எல்லா பெற்றோருக்கும் இருக்கிறது. அதன் காரணமாக அவர்கள் அதிகபட்சமாக குழந்தைகளை துன்புறுத்தக்கூடிய ஒரு சூழலையும் நாம் பார்க்கிறோம். இந்த துன்புறுத்தலின் விளைவாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், குழந்தைகள் சரி அதிகாலையில் எழுப்பி பள்ளிக்கு அனுப்பப்படுகிற குழந்தைகள் மாலையில் ஓய்வெடுப்பதற்கு நேரம் வேண்டுமென்றால் அதை கொடுப்பதில்லை. மீண்டும் வகுப்புகளுக்கு அனுப்பப்படுகிறார்கள். மீண்டும் ஒரு மிகப்பெரிய அளவிற்கான ஒரு துன்பத்திற்கு அவர்கள் ஆட்படுத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்கதையாக மாறிவிட்டது. இதெல்லாம் முடிந்து குழந்தைகள் வீட்டுக்கு வருகிற போது அவர்களுக்கு ஏராளமான சாதனங்கள் இருக்கின்றன. அதாவது இன்றைக்கு இணையதளங்கள் இருக்கின்றன, வீடியோ கேம்ஸ் போன்ற விஷயங்கள் இருக்கின்றன, தொலைக்காட்சி இருக்கிறது, அதோடு மட்டும் இல்லாமல் செல்ஃபோன் இருக்கிறது. இப்படி இளைஞர்கள் மாணவர்கள் ஏராளமான ஊடகங்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதனால் பல சமயங்களில் அன்றைய நாளினுடைய ஓட்டம், மன அழுத்தம் அனைத்திலிருந்தும் விடுபடக்கூடிய ஒன்றாக இந்த நவீன மின்னணு சாதனங்களை, ஊடகங்களை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இதன் காரணமாக வெகு தாமதமாக தூங்கச் செல்வது என்பது இன்றைக்கு இளைஞர்களினுடைய ஒரு பொதுவான பழக்கமாக மாறிவிட்டது. ஆனால் அப்படி பார்க்கிற போது சாதாரணமாக ஒரு இளைஞர் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சமாக ஒரு 4 மணி நேரம் மட்டுமே, அதாவது ஒருவருக்கு தேவையான தூக்கத்தில் ஒரு பாதி அளவு மட்டுமே தூங்குகிறார் என்று ஆய்வுகள் சுட்டி காட்டுகின்றன. இது மிக மிக ஆபத்தான ஒரு போக்கு. ஏனென்று கேட்டால், நீங்கள் தூக்கமின்மை அதிகரிக்க அதிகரிக்க உங்களுக்கு உடல் சார்ந்த பல்வேறு கோளாறுகள் மிக இளம் வயதிலேயே ஏற்படுவது மட்டுமல்ல, நீங்கள் இந்த தூக்கமின்மையின் காரணமாக ஏற்படக்கூடிய மன அழுத்தத்தை போக்கிக் கொள்வதற்காக வேறு பல தவறான செயல்களில் போதைப் மருந்து பழக்கம், சிகரெட் பிடிப்பது போன்ற விஷயங்களில் எல்லாம் இளைஞர்கள் இன்றைக்கு ஈடுபடுவதை நாம் பார்க்கிறோம். நாம் உண்மையிலேயே நாம் உருவாக்கி கொள்ளக்கூடிய இந்த போலியான லட்சியவாதங்கள், போலியான லட்சிய வேட்கைகளின் காரணமாக நாம் ஏராளமான விஷயங்களை அன்றாட வாழ்க்கையில் இழந்து கொண்டிருக்கிறோம் என்பது மட்டுமல்ல, நம்முடைய அடித்தளமான மன அமைதியையும் நம்முடைய உடல் நலத்தையும் சீர்குலைத்துக் கொள்கிறோம் என்பதைத்தான் இந்த தூக்கமின்மை என்கிற ஒரு விஷயம் காட்டுகிறது. தூக்கம் என்பது சமரசத்திற்கு அப்பாற்பட்ட ஒன்று. அது மட்டுமல்ல, பல சமயங்களில் நாம் தூங்காமல் இருப்பது என்பதையும் தூங்காமல் அதிகப்படியாக உழைப்பது என்பதையும் ஒரு சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய லட்சியம் போல முன்வைக்கிறோம். இது ஒரு ஆபத்தான ஒரு போக்கு. மாறாக மனிதர்களுடைய இயற்கையான தேவைகளில் முதன்மையானது தூக்கம் என்கிற போது நாம் அவற்றை ஒரு லட்சியங்களின் பேரிலோ அல்லது வேறு விதமான இலக்குகளை எட்டுவதற்காகவோ அதை நாம் தொடர்ந்து இந்த தூக்கத்தை இழப்பது என்பது சுவர்களை அழித்துவிட்டு சித்திரம் வருகிற ஒரு விஷயம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த வகையில் நாம் தூக்கம் என்கிற ஒரு விஷயத்தை நாம் இளைஞர்களுக்கு, குழந்தைகளுக்கு அத்தியாவசியமான தூக்கத்தை உருவாக்குவது மட்டுமல்ல, பெற்றோர்களும் பெரியவர்களும் கூட தூக்கம் என்பது வாழ்க்கையினுடைய ஒரு ஆதாரமான ஒரு தேவை. உரிய தூக்கத்தை நாம் வழங்காவிட்டால் உண்மையில் நாம் நமக்கு நாமே ஒரு மிகப்பெரிய அநீதியை இழைத்துக் கொள்வது மட்டுமல்ல, மற்றவர்களுடனான நம்முடைய உறவுகளும் பெரிய அளவிற்கு பாதிக்கப்படும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தூக்கமற்று இருக்கக்கூடிய பலர் தொடர்ந்து எரிந்து விழுவது, மற்றவர்கள் மேலே ஆத்திரத்தை வெளிப்படுத்துவது, பொறுமையற்று நடந்து கொள்வது, வேலையில் கவனக்குறைவாக இருப்பது, சகிப்புத்தன்மை இல்லாமல் இருப்பது போன்ற பல பிரச்சனைகள் அவர்களுக்கு இருக்கின்றன. இவை எல்லாவற்றையும் நாம் எதிர்கொள்வதற்கு முதன்மையான தேவை ஆழ்ந்த நிம்மதியான உறக்கம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.